time. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He is the one who changes the அப்போ time. மாற்றுகிறது சரி, ஆளுகிறது சரி, அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. Whether it is changing the time and season or reigning it is in his hands. அப்படிப்பட்ட அந்த தேவனை நீங்க என்ன செய்யணும்டா, உறுதியா பிடிச்சிரணும், அவ்வளவுதான். That God, you have to just hold on to him firmly. அவர்தான் சொல்லுகிறார், இந்த காலத்தை ஆளுகிறவர், வருஷங்களை ஆளுகிறவர் சொல்லுகிறார். The one who reigns the years and the time, he says. அவர் அவருடைய நன்மைகளால் என்ன செய்கிறாராம், காலத்தை முடிசூட்டுகிறாராம். He is crowning all the years with his goodness. ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் அவருடைய நன்மைகள், அவர் காலங்களுக்காக ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற விதங்களிலே என்ன செய்திருக்கிறார், அவர் உண்டாக்கின சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்காகவே நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So our God, for the creation that he has created, has kept all the goodness he has planned for them. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்தில் 119ல சொல்லுகிறது, In Psalms 119 the Bible தேவரே very clearly நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாராம். He is a good God and he is a God who always does good things. ஆமென். அவ்வளவு ஒரு நன்மை செய்கிற அந்த தெய்வம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. The God who always does, he will not allow any evil things to happen in your life. நிச்சயமா